உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழகத்தில் 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றதை திமுக விரும்பவில்லை என்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தின் போது பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் என்றும் அவர்களுக்கு துணையாக டெல்லி போராட்ட களத்தில் ராகுல் காந்தி உறுதியோடு நின்றார் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது என்றும், ஆனால் இதனை திமுக விரும்பவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏ இருக்கையை விட்டு எழுந்து நின்று கூச்சலிட்டார். இதற்கு பதிலடியாக தாவேக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் முழக்கமிட்டதால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். உட்காருங்க. நீங்க திரும்ப எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க, உட்காருங்க சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க. ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதை இதை நினைவு காட்டுகிறது. நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், அமைச்சரோடு சண்டைக்கு வருகிறீர்களா என்று திமுக எம்எல்ஏக்களை கண்டித்ததோடு, ஒழுங்கினமாக நடந்து கொண்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறி இருக்கையில் அமருமாறு எச்சரித்தார். அதன் பின்னரே அவையில் அமைதி திரும்பியது. உட்காருங்க. நீங்க திரும்ப எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க. நீங்க எதிர்கட்சி கொறடா, நீங்க வந்து சரியா சார்? ஒரு தம்பி நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. யார் உட்காருங்க, அவரை உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்பு உட்காருங்க. 60 ஆண்டு காலம் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. உட்காரணும்.